இந்த விடியல் பயணம் வழங்குகின்ற நேரத்தில் 2021 மே மாதம் ஆட்சி அமைந்த 7ஆம் தேதி அவர் அறிவித்து இன்றைக்கு 4 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற வேளையிலே இந்த விடியல் பயணத்தில் பயணம் செய்தவர்கள் 675 கோடியே 98 லட்சம் பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு எண்ணிக்கையில் இன்றைக்கு பெண்கள் அந்த திட்டத்தின் கீழ் பயணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மாநில திட்டக்குழு ஆய்வு நடத்தி கடந்த ஆண்டிலே வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு பெண்மணிக்கும் 888 ரூபாய் அவர்களுக்கு அதன் மூலமாக அந்த தொகை மிச்சமாகிறது, அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிறது சொன்னார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 1200 ரூபாய் அவர்களுக்கு மிச்சமாகிறது என்று ஒரு தனியார் நிறுவனத்தின் அந்த கணிப்பு மூலமாக சர்வே மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகின்ற நிதி உயர்ந்து கொண்டே செல்கிறது. 2021-22ஆம் ஆண்டு 1216 கோடியை ஒதுக்கினார். 2022-23 2728 கோடியை ஒதுக்கினார். 2023-24 3000 கோடியை ஒதுக்கினார். 2024-25 இந்த மார்ச் மாதம் வரை 3215 கோடி இதற்கான நிதி வந்திருக்கிறது. வருகின்ற நிதியாண்டிற்கு 3600 கோடியை ஒதுக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த ஒதுக்குகின்ற ஒவ்வொரு தொகையும் இந்த தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தொகையாக இருக்கிறது. அதே போல போக்குவரத்துறையுடைய செயல்பாடு சிறப்பாக அமைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த தொகைதான் அமைந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த துறை சார்பாக இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.